திருக்குறளை கையில் எடுத்து தினம் தினம் தான் படித்து, திருக்குறளை கையில் எடுத்து தினம் தினம் தான் படித்து, மனதில் பதித்தாலே போதும். நீ நினைக்கும் நன்மை எல்லாம் உன்னை வந்து சேரும். நீ நினைக்கும் நன்மை எல்லாம் உன்னை வந்து சேரும். திருக்குறளை கையில் எடுத்து தினம் தினம் தான் படித்து, மனதில் பதித்தாலே போதும். உன் மனதில் பதித்தாலே போதும். இறைமாட்சி அதிகாரத்தை உளமறத்தான் உணர்ந்து, தெளிவாய் படித்து நீயும் அறிந்திடத்தான் வேண்டும். இறைமாட்சி அதிகாரத்தை உளமறத்தான் உணர்ந்து, தெளிவாய் படித்து நீயும் அறிந்திடத்தான் வேண்டும். பொருளை அறிந்திடத்தான் வேண்டும். திருக்குறளை கையில் எடுத்து தினம் தினம் தான் படித்து, மனதில் பதித்தாலே போதும். உன் மனதில் பதித்தாலே போதும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று குறள்தான் சொல்லியிருக்கு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று குறள்தான் சொல்லியிருக்கு என்று திருக்குறள்தான் சொல்லியிருக்கு. திருக்குறளை கையில் எடுத்து தினம் தினம் தான் படித்து, மனதில் பதித்தாலே போதும். உன் மனதில் பதித்தாலே போதும். மக்கள் மகிழ்வுடன் வாழ்ந்திடவே தலைவன் ஆட்சி செய்யும் முறையும், அதனை எல்லோரும் போற்றுவதை சிறப்பாய் அதுதான் சொல்லியிருக்கு. மக்கள் மகிழ்வுடன் வாழ்ந்திடவே தலைவன் ஆட்சி செய்யும் முறையும், அதனை எல்லோரும் போற்றுவதை சிறப்பாய் அதுதான் சொல்லியிருக்கு. மிகவும் சிறப்பாய் அதுதான் சொல்லியிருக்கு. திருக்குறளை கையில் எடுத்து தினம் தினம் தான் படித்து, மனதில் பதித்தாலே போதும். உன் மனதில் பதித்தாலே போதும். நாட்டை ஆளும் தலைவனுக்கும் ஒரு குடும்ப தலைவனுக்கும் அதனை வழிநடத்தும் முறையை சொல்லியிருக்கு. நாட்டை ஆளும் தலைவனுக்கும் ஒரு குடும்ப தலைவனுக்கும் அதனை வழிநடத்தும் முறையை சொல்லியிருக்கு. அதுதான் முறையை சொல்லியிருக்கு. திருக்குறளை கையில் எடுத்து தினம் தினம் தான் படித்து, மனதில் பதித்தாலே போதும். நீ நினைக்கும் நன்மை எல்லாம் உன்னை வந்து சேரும். நீ நினைக்கும் நன்மை எல்லாம் உன்னை வந்து சேரும். திருக்குறளை கையில் எடுத்து தினம் தினம் தான் படித்து, மனதில் பதித்தாலே போதும். உன் மனதில் பதித்தாலே போதும்.